ஹாய் காய்ஸ், இங்க ரம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு மர்டர் பண்ணதுக்காக ஜெயில போறாங்க. ஜெயில அவங்க நிறமாச கர்ப்பிணியா இருக்காங்க. குழந்தை பிறக்குது. ஆனா ஜெயில குழந்தை இருக்க கூடாதுன்னு சொல்லி அம்மாவும் குழந்தையும் பிரிச்சிடுறாங்க. அதே நேரத்துல ஜெயிலுக்கு வெளியே இவங்களுக்கு பல எதிரிகள் இருக்காங்க. அந்த எதிரிங்க கிட்ட இருந்து தன்னோட குழந்தைய காப்பாத்தணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு கொஞ்சம் வயசான பிறகு ஜெயில விட்டு வெளியே வராங்க. வெளியே வர பாட்டி தன்னோட குழந்தைய கண்டுபிடிச்சாங்களா, வில்லன் கிட்ட இருந்து காப்பாத்தினாங்களான்னு சொல்லி படம் ஃபுல்லா தாறுமாறா எடுத்திருப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க வெத்தலை பார்க்க போடுற பாட்டி கிடையாது. சும்மா பட்டியை கலப்பக்கூடிய மாஸ் பாட்டி. படம் ஃபுல்லா இவங்களோட ஃபைட்டு வேற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போற படத்தோட பேரு செகண்ட் லைஃப். 2024 ரிலீஸ் ஆன படம். இதை மிஸ் பண்ணாம டக்குன்னு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ஒரு போலீஸ் ஆபீசர் இறந்தனால அவங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்ததுக்காக நிறைய ஆபீசருங்க வந்திருப்பாங்க. இப்ப எல்லாம் எழுதுகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஒரு கேங்ஸ்டர் குரூப் வராங்க. அதுல ஒரு ஹெட்டும், நான் அப்பவே அவன் கிட்ட சொன்னேன், ரொம்ப துள்ளுனா அதனாலதான் அவனை வச்சு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்ல, இறந்து போனவரோட மனைவி கிட்ட, நீ கூட மாசமா இருக்கேன்னு கேள்விப்பட்டமா, நீ உனக்கு கவலைப்படாத, உனக்கு வேணா அந்த குழந்தைய என்கிட்ட கொடு, நான் வளர்த்துக்கிறேன், பாவம் புருஷனும் இல்ல, குழந்தைய வச்சுட்டு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு பேச, அந்த ஆபீசரோட மனைவிக்கு பயங்கரமா கோவம் எடுத்து, இவங்கதான் நம்ம படத்தோட கதாநாயகி. பேசின அந்த வாயிலேயே எட்டி ஒரு கிக்கு கொடுப்பாங்க. ஸ்பாட்லயே கழுத்து உடஞ்சனால அந்த நபர் அங்கேயே இறந்து போயிடுறாரு. அங்கதான் ஆபீசருங்க எல்லாம் ஹீரோயினை கட்டுப்படுத்துறாங்க. அம்மா நீ பிரெக்னண்டா இருக்கமா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, அமைதியா ஹீரோயின்னு சொல்ல, என் புருஷனே போட்டு தள்ளிட்டு என்கிட்ட என்னடா பேச்சு உனக்கு, உன்னெல்லாம் நான் சாகடிச்சிடும் அப்படின்னு சொல்லி பயங்கர கொலவெறியா ஹீரோயின் கத்துறாங்க. அந்த நபர் இறந்து போனனால ஹீரோயினை இப்ப ஜெயில போட்டுறாங்க. கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாம தான் கணவனை கொலை பண்ணவனை போட்டு தள்ளிட்டுன்ற ஒரு கொஞ்சம் நிம்மதியோட ஜெயில இருக்காங்க. இப்போ அந்த ஜெயில ஒரு குட்டி ரவுடியாக இருக்கும். அவங்க ஜெயில இருக்கிற எல்லாருக்கும் தேவையான பொருள் கிடைக்கணும்னா கொஞ்சம் கமிஷன் கொடுக்கணும். அப்படி கமிஷன் கொடுத்தாதான் அதை தருவாங்க. அப்படி அங்கிருந்து ஒரு பொண்ணு, தலை இந்தா தலை, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்க, சரி போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. வேற ஒரு லேடியும் பணத்தை கொடுக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு பொருள் தராதனால, நான் தலை முன்னாடி போனவ என்னை விட கம்மியா தான் கொடுத்தா, அவளுக்கு எல்லாம் பரிதாபம் பாக்குறீங்க, எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் போது அந்த ரவுடிக்கு கோவம் வந்துருது. நீ எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது, நான் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அவ்வளவுதான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த லேடிய போட்டு அடிக்க, இப்போ நம்ம படத்தோட ஹீரோயின் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஹீரோனி கிட்ட, வேணாமா அவ ரொம்ப மோசமானவ, நீ வர மாசமா இருக்க, பேச்செல்லாம் வச்சுக்காத, வந்துரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினை பாத்துக்கிட்டே இருக்க அந்த கேங்ஸ்டருக்கு அதுல ஒரு லேடியும், இவ ஒரு ஆளை எட்டி விட்டே சாகடிச்சவ, கொஞ்சம் பார்த்து எழுந்துக்கோங்கன்னும் போது, ஏண்டி என்கிட்டயே வா, நான்லாம் எவ்வளவு பேரை மர்டர் பண்ணிருக்கேன், போ போ இவள எனக்கு பொடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயினும், எதுக்கு இப்படி ரவுடிசம் பண்றீங்க, அவங்களுக்கு தேவையானதை அவங்களே பாத்துக்கிட்டோமே போது, இங்க பாருமா நீ வர புள்ளத்தாச்சியா இருக்க, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, உனக்கும் குழந்தைக்கு தான் ஆபத்து, ஓரமா போய் நில்லு. ஹீரோயினும், வாங்க சண்டைய வச்சுக்கலாம், வெளியே நிக்கிற போலீஸ் எல்லாம் போ சொல்லு, இங்க ஒரு சின்ன சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல, அங்க அந்த போலீஸ் எல்லாமே ஓடி போயிடுறாங்க. ஹீரோயினும் அங்க நிக்கிறாங்க. அவங்களுக்கு டீமா இருக்க சில பேர் பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. ரவுடியும், இங்க பாருடி சீக்கிரமா முடிங்க, எனக்கு இது பார்க்க போர் அடிச்சுட்டு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினை பத்தி இவங்களுக்கு தெரியாது. ஹீரோயின் மார்ஷல் ஆர்ட்ல எக்ஸ்பர்ட் ஆனவங்க. ஒரு இடமும் சேதாரமே ஆகாம அடிக்க வந்தவங்களை அடிச்சு தம்சம் பண்ணிடுறாங்க. பாதி பேர் அங்க வந்து ஓடியே போயிடுறாங்க. ஹீரோயின் சண்டை போடும் போது கொஞ்சம் கவனமா இருக்காங்க, ஏன்னா அவங்க மாசமா இருக்காங்க. குழந்தைக்கு சத்தம் பிடிக்காது, நீ அந்த பக்கம் போடி அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அடிச்சு பின்னி பெடல் எடுக்கிறாங்க. இப்ப ரவுடி பாக்குறாங்க, இவனுங்கன்னா சப்பாலு, அதனால நீ அடிச்சுட்ட, என்கிட்டதான் நீ வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க கிட்ட அடிக்க வர, ஹீரோயின் அவங்கள புடிச்சிடுறாங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இடுப்பே உடைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஆல்ரெடி பேக் பெயின் இருக்கும். இப்ப ஹீரோயின் பண்ண விஷயம் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். நீ பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பேசிட்டே இருக்க. இப்ப ஹீரோயினுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஆனா அங்க ஆபீசருங்களா வந்துடுறாங்க. யார் இங்க ஃபைட் பண்றது, உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்ல, ரவுடியும் பாக்குறாங்க, இல்ல இல்ல அவங்களுக்கு குழந்தை பிறக்க போது அவங்களை விடுங்க விடுங்கன்னு சொல்ல, அவங்களுக்கே கொஞ்சம் கோவம் வந்துடுது. நம்ம ஆளுங்களா வாங்கடி போலீஸை தள்ளுங்க, ரமே இவங்களை கூட்டிட்டு போனோம்னு சொல்லி இவங்களே ஹெல்ப் பண்றாங்க. அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. அதே நேரத்துல சண்டை போட்டவங்க எல்லாருக்கும் வெளியே பனிஷ்மெண்ட்டும் இருக்கு. குழந்தை பிறந்த சத்தத்தை கேட்ட வெளியே இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்துல இப்போ அந்த குழந்தைய பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. நான் பிறக்கும் போது வானத்துல பயங்கரமா மழை பெஞ்சது, மின்னல்லாம் இடிச்சது. எல்லாருமே இந்த குழந்தை ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்க போகுதுன்னு சொன்னாங்க. ஆனா ஏன் அம்மா மட்டும், உனக்கு எவ்வளவு பவர் வந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எதுக்காகவும் தவறு
தவறான வழியில போக கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்க எங்க படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம படத்தோட ஹீரோ தான். நம்ம படத்தோட ஹீரோ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஸ்டார்டிங்ல வாயில குத்து வாங்கி இறந்து போன அந்த கேங்ஸ்டரோட பையன் இப்ப அடுத்த கேங்ஸ்டரா மாறி இருப்பான். அவருக்கு முதுக தேய்ச்சி விட்டுட்டு இருக்காரு நம்ம படத்தோட ஹீரோ. அப்பதான் இந்த விஷயங்கள்லாம் அவரு பேசிட்டு இருக்காரு. ஹீரோ அப்படி பேசிட்டே இருக்கும் போது ஒரு கிளாஸால ஹீரோ தலையை யாரோ அடிக்கிறாங்க. அந்த கேங்ஸ்டரை போட்டு தடுறதுக்காக வேற ஒரு டீம் உள்ள இறக்குறாங்க. அவங்கள பார்த்த பிறகு அந்த கேங்ஸ்டர் பயந்து ஓடுறா. ஏன்னா அவன் கோலதான். அவங்க அப்பாவுக்கு இவன் பிறந்தனால அடுத்த போஸ்டிங் இவனுக்கு வந்ததை தவிர இவனுக்கு ஃபைட்னாலே செட் ஆகாது. சரியான தொடர் நடுங்கி இப்படி பயந்துகிட்டே இருக்கும் போது ஹீரோவும், டேய் நான் மசாஜ் தானடா பண்ணேன், ஏன் தள்ள யாரா நலங்கு வச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கேங்ஸ்டர் எல்லாம் மர்டர் பண்ண இறங்குறாங்க. ஹீரோ பாக்குறாரு, டேய் பின்னாடி இருந்து அடிக்காதீங்கடா, முன்னாடி வந்து அடிங்கடா, நான் ஒரு சிங்க குட்டிடா அப்படின்னு சொல்ல கேங்ஸ்டர் பாக்குறாரு, இந்தா கத்தி, அவங்கள போட்டு தள்ள, உனக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பணம் தரேன்னு சொல்லிட்டீங்களே தலை வச்சு செஞ்சிடும் பாருங்க அப்படின்னு சொல்லி தண்ணியில இறங்கி அங்க வந்த எல்லா ரவுடிங்களையும் ஹீரோ போட்டு தள்ளுறாரு. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்த்த அந்த கேங்ஸ்டரோ பணத்தை கொடுத்துட்டு, நீ நாளைக்கு என் வீட்டுக்கு வா, இதுக்கு அடுத்து என்ன நீ பாசன் கூப்பிட தேவையில்ல, அண்ணனை கூப்பிடு அப்படின்னு சொல்லி கேங்ஸ்டர் போறாரு. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த நாள் காலை கேங்ஸ்டரோட வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா அங்க நிறைய கேம்லிங் மோசமான விஷயத்தெல்லாம் பண்றாங்க. அதனால நிறைய பணமும் சம்பாதிக்கிறாங்க. அந்த கேங்ஸ்டருக்கு அங்கிள்னு ஒருத்தர் இருக்காரு. அதுக்கடுத்து சில அடியாட்களை அவனை காப்பாத்துறதுக்காக பக்கத்திலேயே வச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவையும் அந்த கேங்ல சேர்த்துட்டாங்க. ஆனா ஹீரோ புது நபரா இருக்கனால அந்த கேங்ல இருந்த ஒரு மொட்டைக்கு ஹீரோவை சுத்தமா பிடிக்காது. கேங்ஸ்டரும் ஹீரோக்கு நல்லா சாப்பாட்டுலாம் போட்டு, இதுக்கு அடுத்து நீதான்ப்பா என்ன பாத்துக்கணும், நீ எனக்கு தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லி சென்டிமெண்டா ஹீரோவை அல்லக்கையா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் காலையில அந்த மொட்டையதான் இவ்வளவு நாளா நிறைய அடியாட்களுக்கு தலைவனா இருந்தான். ஆனா ஹீரோ வந்தனால அவனுக்கு ஒரு கோபம் வரும். ஹீரோ கிட்ட, நீ இப்பதான் வந்த, அவ்வளோ சீன்லாம் நீ போட தேவையில்ல, நீ எனக்கு கீழே தான் இருக்கணும்னு சொல்ல ஹீரோ நம்ம சில அடியாட்கள் ஹீரோக்கு சப்போர்ட்டா பேசுவாங்க. பேச்சு வேணா, அடிதடி தான் இதுக்கு செட் ஆகும்னு சொல்ல ஹீரோ, இரு எதுக்கு மாத்தி மாத்தி சண்டை போட்டு எல்லாரோட கை கால் உடஞ்சு அதுக்கு செலவு நம்ம தான் வைக்கணும், பேசாம உனக்கும் எனக்கும் தானே பிரச்சனை, ரொம்ப 2 பேரும் சண்டை போடலாம், யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க இந்த அடியாட்களுக்கு தலைவனா இருக்கட்டும்னு சொல்ல இந்த டீல் எனக்கு குடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மொட்டையும் ஹீரோவும் ஒரு சின்ன போன் பூத்துக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அப்படி சண்டை போட ஆரம்பத்துல அந்த மொட்டை ஜெயிப்பான். கடைசியில ஹீரோவை அடிச்சு காலி பண்ணிருவாங்க. இப்ப அந்த மொத்த அடியாட்களுக்கும் ஹீரோ தான் தலைவனா கெத்தா சுத்திட்டு இருக்காரு. ஹீரோட சண்டைய பார்த்த உடனே பாஸ் ஹீரோக்கு ஒரு அடுத்த லெவல் போஸ்டிங்க கொடுக்கறாங்க. இது அந்த மொட்டைக்கு கொஞ்சம் வயிற்றுச்சலா இருக்கு. இப்போ ஒரு பார்ட்டிக்கு ஹீரோ போறாரு. அந்த மொத்த இடத்தோட ஓனரையே புடிச்சு வச்சு ஹீரோவை மர்டர் பண்ண சொல்றாங்க. ஹீரோவும் பாஸ் சொல்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நான் இதெல்லாம் குடிச்சிட்டு மட்டையாகும் போது ஹீரோக்கு ஒரு சரக்கு பாட்டில கொடுக்குறாங்க. இதை ஓபன் பண்ணி என்ஜாய் பண்ணுன்னு சொல்ல ஹீரோவும் ஆர்வத்துல உடைக்கிறாரு. ஆனா அதுல இருந்த கெமிக்கல் ஹீரோட கண்ணுல பட்டு ஸ்பாட்ல ஹீரோக்கு கண்ணு தெரியாம போகுது. அங்க வந்து ஆட்கள் ஹீரோ மேல இருந்த காண்டனால யாரோ ஒருத்தன் பண்ணிட்டான்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில டாக்டர் வராங்க. ஹீரோ கண்ணை சரி பண்ணவே முடியாது, இதுக்கான மருந்து எந்த இடத்துலயும் இல்லைன்னு சொல்ல இதை கேட்ட அடியாட்கள் பாஸ் எல்லாருமே கடுப்பாகிறாங்க. ஹீரோவை இப்ப யாருமே கண்டுக்காம அவரை ஒதுக்கி வச்சிடறாங்க. இதனால ஹீரோவும் பயங்கரமா கடுப்பாகிறாரு. தன்னால இதுக்கு அடுத்து பார்க்க முடியாது, எப்படி சண்டை போட போறோம், அப்பவே நான் வளர்த்த கிழவன் சொன்னார் நம்ம யாருக்கு பண்றோமோ அந்த விஷயங்கள் தான் நமக்கும் நடக்கும்னு, இதுதான் போல அப்படின்னு சொல்லி அவர் பயங்கர அப்செட்டா இருக்காரு. அடுத்த நாள் காலையில சாப்பிடுறதுக்கு டேபிள் கிட்ட வராங்க. அப்ப அவங்க அங்கிளும் பாஸ் கிட்ட, உங்க அப்பா போட்டு தள்ளின அந்த லேடி ஜெயில விட்டு வெளியே வர, அவ ரொம்ப மோசமானவ, அவளை சாதாரணமா நீ நினைச்சிடக்கூடாது, நீ உயிரோட இருக்கணும்னா அவளை போட்டு தள்ளு, சீக்கிரமா அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்ல கேங்ஸ்டர் சில ஆட்கள் எல்லாம் வச்சு அந்த லேடியை போட்டு தள்ளணும்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப ஹீரோ கண்ணு தெரியாதனால அவரை எந்த ஒரு விஷயத்தையும் இன்வால்வ் பண்ணல. எங்க நம்ம பாட்டி ஜெயில இருந்து வெளியே வராங்க. அங்க இருந்து ஆபீசரும், பாட்டி நீங்க உங்க பையனோட சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்ல, அதுதாம்மா நாம ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இப்ப வெளியே வராங்க. ஆல்ரெடி பாட்டிக்கு வெளியே ஒரு ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்கதாங்க வாழ்ந்தாங்க. ஜெயில வந்த பிறகு அதை அப்படியே விட்டுருப்பாங்க. ஆனா உள்ள இருந்த ஒரு குட்டி கேங்ஸ்டரை அவங்க ஹெல்ப் பண்ணனால அவங்க வெளியே வந்த பிறகு அதை நீயே பாத்துக்கோ, நான் வந்த பிறகு நான் அதை எடுத்துக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. இப்ப அங்க போய் பாக்குறாங்க, அந்த குட்டி ரவுடி அங்கதான் இருக்காங்க. மா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க அவங்க அங்க இருக்கிறவங்களுக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான மெடிசனும் இங்க கிடைக்கும், எல்லாமே ஆயுர்வேதிக் மெடிசனா தான் இருக்கும். அங்க போன பிறகு அந்த கஸ்டமரை வெளியே அனுப்பிட்டு அவங்க ஃப்ரெண்டும்,
எப்படி இருக்கீங்க? உங்களாலதான் எனக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சது. ஜெயில இருந்து வெளியே வந்த பிறகு நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தது நீங்க தான் அப்படின்னு சொல்ல, பாட்டியோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டா இருந்த. எனக்கு குழந்தை பிறக்கும்போது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்த அப்படின்னு பேசுவாங்க. சரி, என் குழந்தைய பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதான்னு கேட்க அவங்க ஒரு போட்டோ காமிக்கிறாங்க. பாஸ்டர் என்ன நடந்திருக்கும்னா, ஈரனுக்கு குழந்தை பிறந்த பிறகு குழந்தையும் ஈரனும் ஜெயில இருப்பாங்க. ஆனா குழந்தைக்கு 1 வயசு ஆன பிறகு அங்க அந்த ஆபீசர் குழந்தை இங்க இருக்க கூடாது, அந்த குழந்தைய அநாத இல்லத்துக்கு கொடுத்துடணும்னு சொல்லி குழந்தைய ஹீரோனி கிட்ட இருந்து பிரிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஹீரோயின் பயங்கரமா சண்டை போடுவாங்க. ஆனா எப்படியோ குழந்தைய அவங்க கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க. இதனால ஹீரோயின் கடுப்பா இருக்காங்க. அந்த ஆபீசரும் கவலைப்படாதமா, அவன் உள்ள இருக்கிறத விட வெளியே இருந்தா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நீ ஏன் கவலைப்படுற, உன்னோட ஜெயில் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னா நீ உன் குழந்தைய சந்திக்கலாம் அப்படின்னு சொல்ல, அது வரைக்கும் ஹீரோயின் ஜெயிலே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க குழந்தைக்காக தான் அவங்க வெளியே வந்திருப்பாங்க. இந்த விஷயத்த அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, அந்த குழந்தைய பத்தி எனக்கு சில இன்ஃபர்மேஷன் வந்தது. அவ அநாத இல்லத்துல தான் இருந்தா. அந்த இடத்துல ஒரு கணவன் மனைவி உன்னோட குழந்தைய தத்து எடுத்துட்டாங்க. அவன் நல்லா வாழ்றான். ஆனா இப்ப அவன் எங்க இருக்கான்னு தெரியல. நான் போலீஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு உன்னோட பையனை பத்தி தகவல் கிடைச்சா அவங்க சொல்லுவாங்க, நீ திரும்பவும் உன்னோட குழந்தைய சந்திக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப அவன் வளர்ந்துட்டான், எப்படி இருப்பான், நான் ஏத்துப்பானான்னு சொல்லி பாட்டிக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அவனோட போட்டோஸ் பார்க்கும்போது அவன கண்ணுல அடிபட்டிருக்கு. பாட்டியும் ஃப்ரெண்டு கிட்ட என்னாச்சு என் பையனுக்கு போது, உனக்கே தெரியும் நீ 3 மாசம் பிரெக்னண்டா இருக்கும் போது டாக்டர் சொன்னாங்க குழந்தைக்கு கண்ணுல பிரச்சனை இருக்கும்னு. அவ வளர்ந்த பிறகு அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாச்சு. ஆனா நீ கவலைப்படாத, அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவன் கூடிய சீக்கிரத்துல உன்கிட்ட வந்து சேர்ந்துருவான், நீ கவலைப்படாத, ரொம்ப டிராவல் பண்ணி டயர்ட்ல இருப்ப, நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்ல, பாட்டியும் உங்க ஃப்ரெண்டு கிட்ட அவன் ஏன் புள்ள, எனக்கு தான் அவனோட வலி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இப்போ ஃப்ரெண்டும் கதவெல்லாம் சாத்துறாங்க. கடையை மூடுறதுக்கு போகும்போது இப்போ கேங்ஸ்டர் ஆட்கள் வந்துருவாங்க. ஹீரோவும் வருவாரு. ஆனா ஹீரோட ஃப்ரெண்ட் தலை, உனக்கு கண்ணுல அடிபட்டிருக்கு, பிரச்சனை வேணாம், இந்த பாட்டி மோசமானவங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், 2 பேர் இங்க ஓரமா இருந்தே பாக்கலாம்னு சொல்லி அப்ப ஒரு சின்ன இடத்துல ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப அடியாட்கள்லாம் உள்ள இறங்குறாங்க. அவனுக்கு யாரு பாட்டின்னு தெரியாம பாட்டியோட ஃப்ரெண்ட போட்டு அடியடின்னு அடிச்சு மூட்டையில கட்டி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அங்க இருந்து மொட்டையும், டே இது அந்த கிளவிலடா, வேற கிளவிய போட்டு தள்ளிட்டீங்கன்னு சொல்ல, இப்போ பேக்ரவுண்ட்ல இருந்து பயங்கரமா மியூசிக் வருது. பாட்டியோட என்ட்ரி தான். பாட்டியோட ஃபைட்டை நீங்க பார்த்தது இல்லைல்ல, இப்ப பாப்பீங்க. சும்மா பறந்து பறந்து எல்லாரும் அடிக்கிறாங்க. முக்கியமா அந்த மொட்டையை மட்டும் தனியா போட்டு தள்ளுறாங்க. அந்த மொட்டைக்கே காண்டாயிடுது. ஏன் பாட்டி சும்மாவே என்னைய அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் என்னடா பண்றது, நீ மட்டும் எனக்கு தனியா தெரியற, உன்னை பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சும்மா பறந்து பொறந்து கட்டுவாங்க. எல்லாருமே பயத்துல அங்க வந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. டேய் எங்கடா ஓடுறீங்கன்னும் போது போலீஸ் வந்துருவாங்க. மொட்டையும் சில ஆட்களும் போலீஸ், இந்த பாட்டி கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க, இந்த பாட்டி எங்களை கொலை பண்றாங்கன்னு சொல்லி எல்லாம் ஓடி போயிடுவாங்க. போலீஸ் கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்ப பாட்டி அவங்க ஃப்ரெண்ட ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, நீ கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், என்னை மன்னிச்சிரு, அவங்க என்ன அடிக்க போய் தான் உன்ன தெரியாம அடிச்சுட்டாங்கன்னு சொல்ல அவங்களும் சைலண்டா அங்க வந்து போயிடுறாங்க. இப்ப பாட்டிக்கு வெளியே இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். ஹீரோவும், டே வாடா அந்த பாட்டியை போட்டு தலையெல்லாம் சொல்ல, உனக்கு கண்ணு தெரியாதனால அந்த பாட்டி எப்படி ஃபைட் பண்றாங்கன்னு உனக்கு தெரியல, நீ போயிருந்தேன்னு வச்சுக்கோயேன் கோமால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டி ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு வருவாங்க. ஹீரோ அவரோட ஃப்ரெண்டும் சைலண்டா இருக்க. அந்த பக்கத்துல வேற ஒருத்தன் விழிஞ்சுக்கிட்டு இருப்பான். அவன் ஆல்ரெடி பாட்டியோட ஃபைட்டை பார்த்து சுச்சு போயிட்டு அங்க ஓரமா நின்றுட்டு இருப்பான். டே வாடா இங்க, இல்ல நான் வந்தா நீங்க அடிப்பீங்க, வரலனாலும் அடிப்பேன் வாடா அப்படின்னு சொல்லி இழுத்து வச்சு அடிச்சுட்டு போ, ஆட்கள் அங்க இருக்காங்கன்னு சொல்லி அனுப்பி. இப்ப அந்த மொட்டையும் பாஸ் கிட்ட போய், பாஸ் இந்த பாட்டி சாதாரண பாட்டி கிடையாது, சும்மா சுத்தி சுத்தி அடிக்குது, இதுக்கு ஒரு ஆள்லாம் பத்தாது அப்படின்னு சொல்ல, டே அந்த கிழவின அவ்வளவு மாசா அப்படின்னு சொல்ல, பாட்டி நின்னுட்டு, எவனாவது என்கிட்ட வந்தீங்க வாழை ஒட்ட நறுக்கிறா அப்படின்னு சொல்ல, பாட்டியோட பேச்சு கேட்டே அந்த பாஸ் டே கார் எடுறா, உலகில வந்துட போகுது பாட்டி அப்படின்னு சொல்லி அங்க இருந்து பிச்சுட்டு ஓடிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாங்க. ஹீரோனோட பேரை சொல்லி நான் உங்க பையன் தான் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொல்ல அந்த போலீஸ்க்கே டவுட் வரும். இவங்க வாண்டடா வந்து சொல்றானுங்களே, சரி நீ எந்த அனாதை ஆசிரமத்துல இருந்தா, அந்த லொகேஷன் எங்க இருக்குன்னு பல கேள்விகளை கேட்பாங்க. ஹீரோக்கு தெரியாது, எப்படியும் சமாளிக்க பாப்பாரு. அந்த நேரத்துல அவரோட ஃப்ரெண்டும், மேம் பெண்ணு வந்துடுச்சு அதை பாருங்கன்னு சொல்ற கேப்ல ஸ்கிரீன்ல இருந்த பாட்டியோட இன்ஃபர்மேஷனை முழுசா அவங்க எடுத்துப்பாங்க. இப்போ அவரோட ஃப்ரெண்டும் போலீஸ் மாதிரி கெட்ட போட்டு ஹீரோ கிட்ட சில இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லி, பாட்டியோட பையன் இவர் தான் நான் சொல்றேன், ஆனா தலை கொஞ்சம் யோசிச்சுக்கோ, அந்த பாட்டி மோசமானது, உண்மை மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன் உன்னை வச்சு செஞ்சிரும், கொஞ்சம்
லூசி அப்படின்னு சொல்ல, டேய் நான் முடிவு பண்ணிட்டேன், நான் அந்த பாட்டி வீட்டுக்கு போறேன், அந்த பாட்டிய மர்டர் பண்ண தலைவன் கிட்ட சொல்லி நல்ல பேர் வாங்குவேன் அப்படின்னு சொல்ல, நீ சாகணும்னு ஆசைப்பட்டுட்ட, வா கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு போவாரு. என்னடா நீ போலீஸ் கேட்டப்பல பக்காவா இருக்கே, உன் சொந்த யூனிஃபார்மா ஆட்டையை போட்டியான்னு போது தலை, நான்லாம் உண்மையான போலீஸ் தான் ஜோக்கா, வா அப்படின்னு சொல்ல இப்போ பாட்டியை பாக்குறாங்க. பாட்டி கிட்ட அவரோட ஃப்ரெண்டும், மேம் இவங்கதான் உங்களோட பையன் காணாம போனவரு ஆர்ஃபனேஜ்ல இருந்து வராரு அப்படின்னு சொல்ல, பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க சின்ன வயசுல அந்த குழந்தைய லாஸ்ட் பார்த்த விஷயத்த யோசிக்கிறாங்க. சரி நீங்க போங்க, நான் என் பையன் கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்றாங்க. ஹீரோ கிட்ட அப்பாவுக்கு பிரார்த்தனை பண்ணுடா, அப்பாவோட ஆத்மா தான் உன்னையா சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பூஜைலாம் பண்றாங்க. இப்போ பாட்டியும், சரிப்பா இவ்வளவு வருஷம் எங்க இருந்தேன், அம்மா பத்தி ஞாபகம் இருந்ததா, அம்மாவை பத்தி தப்பா நினைக்காத, நம்ம 2 பேரும் பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லி பல விஷயத்த பேசிட்டு, சரி நீ இதுக்கு அடுத்து அம்மா கூட இருப்பியான்னு கேட்க, ஈரவும் இதுக்குதானே ஆசைப்பட்டேன், இரு தூங்குற நேரத்தை தலக்கான எச்சுனை போட்டு தள்ளிடுற அப்படின்னு சொல்லி தோ நானே வந்துடுறேன்றத சொல்லுவாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு அம்மா உன்னை சந்திக்கிறேன், உனக்கு இன்னைக்கு தலை விருந்துதான் அப்படின்னு சொல்லி, சரி காய்கறி வாங்கிட்டு வரேன்னு சொல்லி பாட்டி வெளியே போவாங்க. பொடி போ, கத்திய வச்சு உன்னை மர்டர் பண்ணேன்னு சொல்லி கத்தி எங்க இருக்குன்னு தடை விட எல்லாத்தையும் தேடுவாரு. கத்தி கிடைச்சிரும். பாட்டி நீ என்கிட்ட கைமாதான் அப்படின்னு சொல்ல, பாட்டி டக்குன்னு வந்துருவாங்க. இதுக்கு காது கேட்டுருச்சோ அப்படின்னு சொல்லி திரும்பும் போது, இல்லப்பா காய்கறி கடை ரொம்ப தூரம் இருக்கு, நான் தனியா போய் வாங்க முடியாது, அம்மாக்கு துணைக்கு நீ வரியா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. நைட்டு தூங்குறதுக்காக ஹீரோ பெட்டுக்கு போறாரு. அவங்க அம்மாவும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கூட படுப்பாங்க. இது என்ன தனியாவே விடாதா அப்படின்னு சொல்லி ஹீரோ புலம்பிட்டு இருக்க, சரிப்பா எப்ப பார்த்தாலும் என்ன பாட்டின்னு கூப்பிடுறத நிறுத்தி அம்மானு கூப்பிடேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு எனக்கு டைம் ஆகும், நான் இப்போதைக்கு உங்களை பாட்டினே கூப்பிடுறேன், காலை எடுத்து மேல போடுவாங்க. பாட்டி காலை எடு பாட்டி, என்னடா நீ என் புள்ள தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டி பேச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. சரி சரி உனக்கு கண்ணுல எப்ப அடிப்பட்டது, ஏதாவது சொல்ல உன்னை பத்தி அப்படின்னும் போது, இது ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா நம்மள விடாது போலன்னு சொல்லி ஹீரோ தூங்குற மாதிரி ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டுவாரு. தூங்கிட்டியா, சரி விடு நாளைக்கு காலை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாட்டியும் தூங்கிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில பாட்டியோட ஆபீஸ்ல ஸ்பெஷலா அவங்க மசாஜ்ல தான் எக்ஸ்பர்ட். சோ அதுக்காக ஹீரோவை கூப்பிடுறாங்க, அவரை பண்ண சொல்றாங்க. ஹீரோவும் இதை பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாது, நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ பண்ணலனா என்ன, நான் உன்னை பண்ண வைக்கிறேன்னு சொல்லி பாட்டி ஹீரோக்கு பண்ண அவர் ஆட்டோமேட்டிக்கா பண்ண ஆரம்பிக்கிறாரு. பாட்டி என்ன தனியா விடுனும் போது, இங்க பாருடா மார்ஷல் ஆர்ட் பொறுத்த வரைக்கும் மத்தவங்களை காப்பாத்த ரொம்ப பயன்படுத்தும், அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல நம்மளே காப்பாத்திக்கவும் உதவி பண்ண சொல்லி நிறைய புக்ஸை கொடுத்து ஹீரோவை படிக்க சொல்றாங்க. அந்த டைம்ல ஹீரோவும் இதெல்லாம் எதுக்கு படிக்கணும், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஏன்னா எனக்கு தான் கண்ணு தெரியலையே அப்படின்னு சொல்ல, கண்ணு தெரியலன்னா என்ன, உன்னால சில விஷயத்த உணர முடியும்ல, உன்னால படிக்க முடியும் சொல்லி அவருக்காவே சில புக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ முடியவே முடியாதுன்னு சொல்ல ஹீரோவையும் வச்சு அடிக்கிறாங்க. ஹீரோக்கு வலிக்குது, ஆனா ஒரு இடத்துல மட்டும் ப்ரெஷர் கொடுக்கும் போது ஹீரோக்கு வலி தெரியல. பாத்தியா இதுதான் டெக்னிக், நீ கத்துக்கிட்டேன்னா உனக்கு கண்டிப்பா உதவியா இருக்கணும் போது ஹீரோ, பாட்டி ஒருத்தவங்க மாடல் பண்றதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கா, இருக்கு, ஆனா இப்போ உனக்கு அது தேவையில்லைன்னு சொல்ல, இரு பாட்டி உன்கிட்ட டெக்னிக் கத்துட்டு உன்னைய மர்டர் பண்ற அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ சில மருந்துகள்லாம் பத்தி அவங்க சொல்லுவாங்க, சிலது பாய்சன் இருக்கும், சிலது நல்லதுன்னு சொல்லி ஹீரோக்கு எல்லாமே தெரியறதுக்காக அந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சிருவாங்க. இப்ப ஹீரோ கிட்ட, இங்க அடுப்புல நான் சில பொருளை கொதிக்க வச்சுட்டு இருக்கேன், நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு இதை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு பாட்டி மேல போயிடுறாங்க. போ பாட்டி போ, நீ மேல போ, என் பிளான நான் ஸ்டார்ட் பண்ணு சொல்லி ஹீரோ என்ன யோசிப்பாருன்னா, பாட்டி மேல தூங்குது, கீழே இருக்கிற கேஸோட டியூப கட் பண்ணிட்டு வெளியே போய் கொளுத்தி விட்டேன்னா பாட்டி தீலே எரிஞ்சு செத்துரும்னு சொல்லி பக்கவா பிளான் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு வேகமா வெளியே வராரு. சிகரெட் பிடிக்கிறாரு, தீப்பெட்டி பத்த வச்சா பத்த மாட்டேங்குது. இப்ப அவரோட ஃப்ரெண்ட் தலை பிளான் படி எல்லாம் நடக்குதா, எல்லாம் நடக்குது, தீப்பெட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தூக்கி போட்டு ஹீரோ கீழே உட்காந்துடுறாரு. என்ன தலை பண்ற, பக்கத்துல தான் பாத்ரூம் இருக்கு, அங்க வேணா போகணும் போது, டேய் அது இல்லடா, நான் இப்ப கேஸ கட் பண்ணிட்டேன், தீப்பெட்டியும் உள்ள போட்டுட்டேன், இப்ப இது குபீர்னு எரியும் பறனும் போது, தலை குபீர்லாம் ஒன்னும் எரியல தலை, கனவு கண்டியா அப்படின்னும் போது ஹீரோ பாக்குறாரு. பாட்டி ரொம்ப நாளாவே கரண்ட் பில்லு கேஸ் பில்லு எதுவுமே கட்டல, விறகு வச்சுதான் பாட்டி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி ஹீரோ கடுப்புல பாட்டியை பார்த்துட்டு, நீ இன்னும் கேஸ் பில் கட்டலையான்னு சொல்லி கடுப்பாக்குறாரு. ஓ கட்டலையானா, அதை வர கட்டணுமா அப்படின்றத பாட்டி கேட்கறாங்க. இப்ப ஹீரோ ஒரு பாஸ் கிட்ட அந்த பாட்டியை நான் மர்டர் பண்ணிடுறேன்னு போன்ல சொல்லுவாரு. அதை கேட்ட பாஸும், நீ பண்ண, எனக்கு ரீசெண்டா ஜெர்மனில ஒரு டாக்டர் உன் கண்ணை சரி பண்ணா ஒத்துக்கிட்டாரு, நீ இதை முடிச்சுட்டு வா, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, ஹீரோவும் நல்லபடியா அந்த பாட்டியை முடிச்சோன்னா நம்ம தலைவர்கிட்ட நல்ல பேரும் வாங்கிக்கலாம், நம்ம கண்ணும் சரியாயிரும்னு சொல்லி முழு முயற்சியா பாட்டியை கொலை பண்ணணும்னு பக்காவா பிளான போடுவாரு. ஒரு நாள் நைட்டு தூங்கும் போதே பாட்டியை மர்டர் பண்ணலான்னு கத்தி எடுத்துட்டு கிட்ட போனா பாட்டி தூக்கத்திலயும் பக்காவா சண்டை போடுறாங்க. ஹீரோவை லாக் பண்ணிடுறாங்க. காலையில விடியுது,
பாட்டியோட ஃப்ரெண்டும் வராங்க. வந்து பார்த்தா அதே ஆங்கிள் பாட்டி கத்திய ஹீரோ கழுத்துல வச்சு தூங்கி இருப்பாங்க. ஹீரோவும் விடுங்க விடுங்கன்னு சொல்லி டயர்ல அப்படியே விட்டுருப்பாரு. இப்ப ஃப்ரெண்டும் பாட்டிய பார்த்து விடு அவன் பாவம் அப்படின்னு சொல்ல, பாட்டியும் ஓ தூக்கத்துல நான் இவனை அடிச்சுட்டேனா மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோக்கு நல்ல வேலை கிளவி என்ன போட்டு தள்ளன்னு சொல்லி ஹீரோ பயந்தே போயிடுறாரு. இப்போ ஃப்ரெண்டும் யார் இவன் அவன் பையனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இவனை இங்க விட்டாங்களான்னு கேட்க ஆமா ஆமா அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனா எனக்கு இவனை பார்த்தா சந்தேகமா இருக்கே, நீங்க 2 பேரும் டெஸ்ட் பண்ணீங்களா, அதுல இவன் உன் பையன் ப்ரூஃப் வந்ததான்னு கேட்க பாட்டியும் இன்னும் பண்ணணும்ன்றத சொல்லுவாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு ஹீரோ மேல சந்தேகமா இருக்கும். ஹீரோவங்க வர சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. அதுல முதல் கேள்வியே நீ எந்த அநாத ஆசிரமத்துல இருந்தா அந்த பேரை சொல்லுன்னு கேட்பாங்க. ஆல்ரெடி ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன் போகும்போதே அதை கேட்டிருப்பாரு. அந்த பேரை கரெக்டா சொல்லிடுறாரு. சரி பாட்டியோட பையன் நைட் ஆனா அழுகுவான். ஏன் அழுவான்னு எனக்கு தெரியல, நீ சொல்லு ஏன் அழுத அப்படின்னு கேட்க ஹீரோ யோசிக்கிறாரு. தப்பா சொன்னா 2 கேள்வியும் சேர்ந்து ரொம்ப போட்டு தர்றோம்னு சொல்லி யோசிச்சுட்டு அது நைட்டு நாய் குலைக்கும், அந்த குலைக்கிற சத்தத்தை கேட்டு நான் அழுத அப்படின்னு சொல்ல, அது சரி எதுக்கு நீ பாட்டிய கொலை பண்ண கத்தி வச்ச, உண்மையை சொல்லு, இந்த கத்திய நீ அவங்க கொலை பண்ணதை எடுத்துட்டு வந்தியான்னு பல கேள்வி கேட்க பாட்டி போதுண்டி அவனே சின்ன பையனோட போட்டு கேள்வியா கேட்கிற, நீ ஒன்னும் பயப்படாத, என்னை எவனாலையும் அடிச்சு காலி பண்ண முடியாது, உனக்கு வேணா சாம்பிள் காமிக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட என்ன அடிடா அப்படின்னு சொல்ல, இதான் நல்ல சான்ஸ், இரு பாட்டி போட்டு தர்றேன்னு ஹீரோ அடிக்க வருவாரு. ஆனா பாட்டி மேல ஒரு ஸ்கிராட்ச் கூட விழாது. அவங்க ஹீரோவை தான் பயங்கரமா அடிப்பாங்க. தம்பி சில டெக்னிக் எல்லாம் இருக்கு, அதனை கத்துக்கணும், நீ பொடி பையன் அவசரப்படுறன்னு சொல்லி சில டெக்னிக் சொல்லி தருவாங்க. அது ஹீரோ டக்குன்னு சண்டை போட ஆரம்பிப்பாரு. பரவாயில்ல ஃபாஸ்டா தான் இருக்கு, ஆனா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மின்னு சொல்லி ஒரு கிக்கு கொடுக்க ஹீரோ படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துருவாரு. சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்த அந்த ஆன்ட்டியும் இருங்கடா, காலங்கத்துல அம்மாவும் புள்ளையும் சண்டை போட்டு என்ன கடுப்பேத்தாதீங்க, போங்க போய் சாப்பிட ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நைஸா அந்த ஆன்ட்டி ஹீரோட முடிய கட் பண்ணிப்பாங்க டெஸ்ட் பண்றதுக்காக. அதே மாதிரி பாட்டியோட முடியும் எடுத்து வச்சுப்பாங்க. இப்ப அடுத்த காலையில ஹீரோக்கு தெரிஞ்சிச்சு பாட்டி கிட்ட பல வித்தைகள் இருக்கு, அது கத்துக்கிட்டோன்னா நமக்கு யூஸா இருக்கும்னு சொல்லி பாட்டி சொல்லி கொடுத்த எல்லா டெக்னிக்கும் மெடிசனும் எல்லாமே ஆர்வமா கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோ ஒரு பாய்சன் டீ மாதிரி ரெடி பண்ணி பாட்டி கிட்ட கொடுப்பாரு. பாட்டிய நம்பி குடிப்பாங்க. ஆனா அது பாய்சன் கிடையாது, சும்மாதான் ஹீரோ அதை டெஸ்ட் பண்றதுக்காக பாட்டியிட்ட கொடுத்திருப்பாரு. இப்ப பாட்டியும் அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. பாட்டி பேர்ல சில சொத்துகள் இருந்தது, அதை இப்போ ஹீரோ பேர்ல எழுதியிருப்பாங்க. ஹீரோ அப்பப்போ இல்ல வர கஸ்டமருக்கு மசாஜ் பண்ணும் போது இதுல சைன் பண்ணுப்பான்னு சில பேப்பர்ல சைன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே இவங்களோட ப்ராப்பர்ட்டிய ஹீரோ பேர்ல மாத்ததுக்கான சிக்னேச்சர் தான். நான் உங்ககிட்ட சொன்னா நீ சைன் பண்ணிருக்க மாட்டேன்னா உனக்கு தெரியாம உன் சிக்னேச்சர் வாங்கினேன், என்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் உன் பேர்ல எழுதிட்டேன், நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கும் போது இல்லப்பா நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் ஞாபகத்தோட இருப்பேன், ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. பாட்டிக்கு அமினீஷியா ப்ராப்ளம் இருக்கு, கூடிய சீக்கிரத்துல அவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அப்படி நான் எல்லாத்தையும் மறந்தேன்னா நீ என் பையன் இல்லைன்னு எனக்கு தெரிய வரும். அதுக்கு அடுத்தது நீ கண்ணு தெரியாதனால நிறைய பேரு உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சிடலாம், எது வேணா நடக்கலாம், நான் தெளிவா இருக்கும் போதே என்னோட ப்ராப்பர்ட்டியை உங்ககிட்ட கொடுத்துறேன், நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருப்பானா கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எமோஷனலா பேச ஹீரோக்கும் ரொம்ப அழுகையா வரும். நான் உங்க பையன்றதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை, நீங்க எப்படி நம்பி இதை என் பேர்ல மாத்துனீங்கன்னு கேட்க நீ என் கூடயே இருக்க, என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்க, எனக்கு அது போதும், நீ என் பையன் நான் நம்பிட்டேன், இந்த ப்ராப்பர்ட்டி நீயே வச்சுக்கோன்னு சொல்ல ஹீரோ இதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப எமோஷனல் ஆகி வெளியே போயிடுவாரு. அவருக்கு அழுகையா வரும். ஏன்னா அவரும் அனாதை தான், உண்மையான அன்போட யாருமே ஹீரோ கிட்ட பழகினதுல, இவங்க இவ்வளவு அன்பா இருக்காங்கன்னு சொல்லி ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஹீரோட பாஸ் கால் பண்ண ஹீரோ அந்த போனை எடுக்க மாட்டாரு. இப்ப ஹீரோ அங்க சாப்பிட்டுட்டே இருக்கும் போது அந்த கடையோட ஓனர் ஒருத்தன் பேரை சொல்லி சீக்கிரம் பாத்திரம் கழுவுடா இவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்ல ஹீரோ இந்த பேர் ரொம்ப பழக்கமான பேராச்சுன்னு போய் பார்த்தா பாஸ் கூட வேலை பார்த்தா மொட்டைதான் அங்க பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இருப்பான். நீ ஏன்டா இங்க பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கேன்னும் போது உனக்கு நம்ம பாஸ பத்தி தெரியல, எனக்கு கால் அடிபட்டுருச்சு, இதை கட்டானா அவனுக்கு யூஸ் இல்லைன்னு சொல்லி அவன் என்னை தூக்கி போட்டுட்டான், இந்த நிலைமை எனக்கு மட்டும் நடக்கல, கூடிய சீக்கிரத்துல உனக்கும் நடக்கதான் போகுது, அவன் நல்லவனே நீ நினைக்கவே நடக்காத, அவனுக்கு தேவையில்லன்னா நம்மளெல்லாம் நாயை நினைச்சு தூக்கி போட்டுருவான், நீ அந்த பாட்டு இன்னும் மர்டர் பண்ணாதனால அவன் வேற ஒரு ஆளையே செட் பண்ணிட்டான், உஷாரா இருந்து சீக்கிரமா அவன்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்க வந்து போறாரு. ஹீரோக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இப்ப ஹீரோவும் வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா அவங்க அம்மா ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க அமினிஷியா ஆகுறனால அவங்க பாத்துக்க ஒரு நர்ஸ் வேணும்னு சொல்லி டாக்டர் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்க ஒரு கேர்டேக்கரை அனுப்பியிருப்பாங்க. அந்த பொண்ணு ரொம்ப அன்பா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும். ஆனா ஹீரோக்கு டவுட் வரும், வாஸ் இந்த லேடியை அனுப்பியிருக்கான்னு நினைச்சு ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட போய் மோப்பம் பிடிச்சிக்கிட்டு இருப்பாரு. பாட்டியோ நீ எங்கம்மா வேலை பார்த்தேன்னும் போது நான் கிளீன் பண்ற இடத்துல வேலை
வேலை பார்த்த பாட்டி தேவையில்லாத விஷயத்த இங்க இருந்து எடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணோட பாஸ்ட காமிக்கிறாங்க. அவரு சீரியல் கில்லர் சத்தமே இல்லாம மர்டர் பண்ணிட்டு அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிருவா. அவ்வளவுதான் பாஸ் இங்க அனுப்பிட்டாங்க. ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு அந்த பொண்ணு கிட்டயே ஹீரோ இருக்க. பாட்டியும் டேய் வயசு பொண்ணு கிட்ட எதுக்கிட்ட கிட்ட நிக்கிற, ஒதுங்கி போ, ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கோ, புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்க இருந்து போறாங்க. அந்த பொண்ணு நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு போயிட்டு ஒரு மாத்திரைய வாயில போடுவா. ஹீரோ டக்குன்னு அங்க வந்துருவாரு. எனக்கு தெரியும் நீ பாஸ் அனுப்புனாவ தானே, உன்னால என் அம்மாவை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னும் போது அதுக்கு நீ இருந்தா தானே சொல்லி இவங்க 2 பேரும் பாத்ரூம்ல சண்டை போடும் போது சத்தம் கேக்குதுன்னு பாட்டி வந்துருவாங்க. டேய் இப்பதானே சொல்லிட்டு போனேன், அதுக்குள்ளயும் வேலையை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னும் போது அந்த எனக்கு உங்க பையனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கிஸ் பண்ணுவா. அந்த டைம்ல அந்த மாத்திரையை ஹீரோ கிட்ட கொடுத்துருவா. அது ஒரு மயக்க மாத்திரை. அதை சாப்பிட்ட ஹீரோ அப்படியே நகர முடியாம கீழே விழுந்துருவாரு. அந்த லேடி பாட்டியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா. பாட்டியை முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட பார்ப்பாங்க. ஆனா அவங்களுக்கு உடம்பு முடியாதனால அவங்க அந்த பொண்ணு கிட்ட மாட்டிப்பாங்க. ஹீரோக்கு அங்க சில ஊசி கிடைக்கும். அவர் ஆல்ரெடி தன்னை எப்படி காப்பாத்திக்கணும்னு தெரிஞ்சனால அவரு ஊசியை குத்திட்டு தெளிவாயி அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணி அந்த பொண்ணை அடிச்சு காலி பண்ணிருவாங்க. இப்போ வெளியே இருந்து ஒரு நபர் லக்கேஜ் எடுத்துட்டு வருவாங்க. பாட்டியும் கஸ்டமர் இன்னைக்கு வர வேண்டாம், டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல, நான் கஸ்டமர் கிடையாது, உன்னை போட்டு தலைதான் வந்தேன் அப்படின்னு சொல்ல அம்மாவும் பையனும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு அந்த இடத்த விட்டு வேகமா வெளியே தப்பிச்சு ஓடிடுறாங்க. அப்படி ஓடும் போது ஹீரோக்கு கொஞ்ச நேரம் தான் தெளிவு இருக்கும். அந்த மாத்திரை எடுத்தனால அவரே அறியாம கீழே விழுந்து வாமிட் பண்ண ஆரம்பிப்பாரு. பாட்டிக்கு இப்ப தலைவலிக்க ஆரம்பிக்கும். அங்க அந்த நபர்கள் எல்லாம் உங்க பையன் கீழே விழுந்துட்டுன்னு சொல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. இப்ப பாட்டியோட ஃப்ரெண்டும் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டும் வந்துடும். ஆனா அந்த டைம் அவங்க ஃப்ரெண்ட் இல்லாதனால அந்த ரிப்போர்ட்டை பாட்டியிட கொடுப்பாங்க. பாட்டி பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அவங்க ஃப்ரெண்ட் என்ன ஆச்சு, தகவல் வந்துருச்சான்னும் போது இது என் பையன் தான், அதுக்கான ப்ரூஃப் வந்துருச்சு அப்படின்றத சொல்றாங்க. இப்ப பாட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் பாட்டியும் நடந்து போயிட்டே இருக்க. இப்ப பாட்டிக்கு வீட்டுக்கு எப்படி போகணும்னு தெரியாம ரோட்ல நின்றுட்டு இருக்கும் போது பாஸ் ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஆனா ஹீரோ அதை கட் பண்றாங்க. இப்ப பாஸும் அங்கிருந்த ரவுடி கிட்ட இவன் இப்ப என்னை ஏமாத்துறான்னு நினைக்கிறேன், இதுக்கு அடுத்த எனக்கு தேவையில்ல, 2 பேரோட கதையை சீக்கிரமா முடிச்சிருங்கன்னு சொல்லி ஆட்கள் அனுப்ப இப்ப பாட்டி போயிட்டே இருக்கும் போது ஹீரோவும் எங்க பாட்டி போற, உனக்கு வழி மறந்துடுச்சான்னு கேட்க கொஞ்ச நாள் கழிச்சு பாட்டி கையெடுறா, யாரா நீ, என் குழந்தையே காணும், அவனை தேடணும் சொல்லி கிட்ட இருக்கிறவங்க கிட்ட என் குழந்தைய பாத்தீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் போது இப்ப ஒரு வண்டி வருது. 2 பேரும் கடத்திட்டு போறாங்க. இப்ப பாஸும் அந்த பாட்டியை தூக்குங்கடா அப்படின்னு சொல்ல பாட்டி எழுந்துக்கிறாங்க. ஆனா எழுந்த உடனே பாஸோட கழுத்துல கத்தி வச்சிருடே, நீ எல்லாம் ஒரு பொடி பையன்டா, என் புள்ளைங்க, என் புள்ளைய வர சொல்லு, இல்லைன்னா உன்னை மர்டர் பண்றவன் போது ஹீரோ வர சொல்றாங்க. ஹீரோ அங்கதான் இருப்பாரு. என் புள்ளைய விடுங்கடா என்கிட்ட சொல்லிட்டு பாட்டி வாவா இங்க வந்து போயிடலான்னு சொல்ல பாஸ் ஹீரோ கிட்ட கத்தி கொடுத்துட்டு கதையை முடிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் அந்த பாட்டியை அட்டாக் பண்றாங்க. ஆனா அந்த பாட்டியும் டேய் என்னடா பண்ற நீ அப்படின்னும் போது இங்க பாருங்க, நான் உன் புள்ள கிடையாது, பாஸ் அனுப்பினால்தான், நீங்க பாஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா உன்னை உயிரோட விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க பாஸும் ஹீரோ தள்ளி விட கத்தி தெரியாம பாட்டியோட இடுப்புல குத்திடுது. ஹீரோ பயந்து போயிடுறாரு. பாட்டியும் முடியாம இருக்காங்க. இப்ப உங்களுக்கு கோவம் வருது. பாஸோட நெஞ்சிலே ஒரு குத்த அவன் பறந்து போய் விழுகிறான். ஹீரோ கிட்ட இவனுங்கெல்லாம் நல்லவனுங்க கிடையாது, மோசமானவங்க, நீ என் கூட வந்துரு, நீ என் புள்ளதான், இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை புடிச்சு இழுக்கிறாங்க. இப்ப பாஸ்ட காமிக்கிறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்ல ஹீரோங்க பையல இருந்தா வந்திருக்கும். ஆனா இவங்க என் பையன் தான் சொல்லி எல்லாக்கிட்டையும் போய் சொல்லியிருப்பாங்க. இங்க இருந்து போயிடலாம் வான்னு இழுக்க அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. பாஸ் அந்த பாட்டியை புதைச்சிருங்கடா, நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டுட்டு ஹீரோ கை வந்த கத்திய நைஸா எடுத்துட்டு இங்க பாருப்பா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, நான் சொல்ற இடத்துக்கு போ, நாளைக்கு உனக்கு பணம் வரும், நீ ஹாஸ்பிட்டல்ல போய் கண்ணை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டாக்ஸி பிடிச்சி ஹீரோவை ஏத்தி விட்டுறாங்க. ஆனா ஹீரோ போன கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த பாஸ் ஹீரோ கையில வாங்கின கத்திய ஒரு கவர்ல போட்டு பாட்டி புதைச்சிருச்சு, இதை வச்சிருங்கடா, போலீஸ் வருவாங்க, இவன் தான் கொலை பண்ணான்னு சொல்லி இவனை தூக்கிட்டு போகட்டும், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்றத சொல்றான். இப்ப ஹீரோவும் டாக்ஸில போயிட்டே இருக்கும் போது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவ்வளவு நல்லவங்கள நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லி டாக்ஸி டிரைவர் கிட்ட வந்த வழியிலே கூட்டிட்டு போங்கன்னு கேட்க அவங்க வந்து டிராப் பண்றாங்க. ஹீரோ இறங்கின உடனே அங்க கிட்ட இருக்கிற மண்ணை தோண்டாரு. ஆனா அங்க யாருமே இல்ல. ஹீரோக்கு ஒரே அழுகையா வருது. அப்படியே சோகத்துல வீட்டுக்கு போறாரு. வீட்டுல இருக்கிற எல்லா இடங்களும் அவங்களோட நினைவுகள் ஹீரோவை ரொம்பவும் தாக்குது. அப்படியே கட்டல படுத்துறாரு. அடுத்த காலையில போலீஸ்ங்க வராங்க. அந்த கத்தி கிடைச்சிருச்சு, இந்த கத்தியை வச்சது நீதான், வா நான் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்ல அந்த இடத்துக்கு பாட்டி வராங்க. நான் உயிரோட தான் இருக்கேன், என் பையன் எந்த தப்பும் பண்ணலையே, நீங்க எங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்ல உங்களை குத்தல சரி, ஆனா கத்தில ரத்த காயம் இருக்கு, அது யாருன்னு நாங்க என்கொயரி பண்ணணும்னு சொல்லி ஹீரோவை கூப்பிடுவாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் வராரு. இப்போ ஒரு ட்விஸ்ட் என்னன்னா அவர் உண்மையான போலீஸ் ஆபீசர் தான். அவரும் அங்க வந்து மத்த ஆபீசருங்க கிட்ட எல்லாம் நான் சீனியர் ஆபீசர் தான், நான் அதை பாத்துக்கிறேன், நீங்க எங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி விட்டுறாரு. ஹீரோ மோண்டே இன்னும் ஊரை ஏமாத்திட்டு தான் இருக்கேன் போது சொன்னா நான் உண்மையான ஆபீசர் தான், என்ன பத்தி உனக்கு தெரியலன்னு சொல்லி பாஸ்ட பத்தி சொல்றாரு. அதாவது
இந்த ட்ரக் டீலரா போட்டு கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளா இந்த ஆபீசர் அவங்கள கண்காணிச்சுட்டே இருக்கும் போதுதான் ஹீரோ அந்த குரூப்குள்ள என்ட்ரி ஆனாரு. அவர் மூலியமா நம்ம நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணோம்னா அல்ல கையா ஹீரோ கிட்ட அவர் சேர்ந்து எல்லா விஷயத்தையும் செக் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. இவங்க உன்னோட உண்மையான அம்மா தான். நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அதை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை டேபிள் மேல வைப்பாரு. பார்த்தா அதுல அம்மாவும் புள்ளியோ இல்லைன்ற மாதிரி இருக்கும். இதை இப்பதான் அவர் பார்த்திருப்பாரு. ஷாக் ஆயிடுறாரு. ஆனா ஹீரோவும் நீங்க எல்லாம் போலீஸ் போய் சொல்லுவீங்க, நான் அதை நம்ப மாட்டேன் அப்படின்றத சொல்லுவாங்க. அதை சமாளிக்கணும்னு சொல்லி அவரும் இல்லப்பா உண்மையாவே அவங்க அம்மா தான், அதனாலதான் நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு நீ சேர்ற அந்த குரூப் நல்லவங்களே கிடையாது, எல்லாம் மோசமானவனுங்க. நான் உனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். நீ நல்லா யோசிச்சு அவங்கள பத்தின உண்மையை என்கிட்ட சொல்லி நீயே சரண்டர் ஆனனா உனக்கு ஜெயில் வாழ்க்கை கம்மி பண்ணி தருவேன், கொஞ்சம் யோசிடா அப்படின்னு சொல்ல. இல்ல முடியாது, அவன் எனக்கு சோறு போட்டவன் அப்படின்னா என்னால ஏமாத்த முடியாது என் பாஸ் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அந்த ஆபீசர் சொல்லுவாரு, நீ ஆரம்பத்துல இருந்து இந்த பாட்டியை கொலை பண்ண பல முயற்சிகள் பண்ணல, அதெல்லாம் தடுத்தது நான் தான். கேஸை நீ கட் பண்ணும் போது அதை ரெடி பண்ணது நான் தான். ஏன் தெரியுமா, உன்னை நான் காப்பாத்தணும், நீ நல்லவன் தான், நீ சேர்ந்த சேர்க்க சரியில்லை, நீ இதெல்லாம் விட்டுட்டு வந்துருன்னு சொல்ல ஹீரோ கொஞ்சம் யோசிப்பாரு. பாட்டியும் ஹீரோ கையில பேண்டேஜ் எல்லாம் போடுவாங்க அவருக்கு அடிப்பட்டனால. போலீஸ் சொல்றத கேளு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்ல இப்போ பாட்டியோட பாஸ்ட பத்தி ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. அவங்க கணவர் ரொம்பவும் சின்சியரான ஆபீசர். இந்த மோசமான கேங்ஸ்டரோட அவங்க கணவரை கொலை பண்ணிருப்பாங்க. அதுக்கு பழி வாங்க தான் இப்ப பாட்டிய மர்டர் பண்றாங்கன்னு சொல்லும் போது ஹீரோக்கு இது ரொம்ப தப்புன்றது புரியுது. பாட்டி கிட்டே நான் மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு கொடுத்த கஷ்டத்துக்கு இதை ஈடு வச்சுக்கோங்கன்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப பாட்டி உயிரோட இருக்கிற விஷயம் பாஸுக்கு தெரிஞ்சிருச்சு. பாஸ் அந்த மோசமான லேடி கிட்ட அந்த பாட்டி உயிரோட இருக்கா, எவ்வளவு பணம் வேணா கொடுக்குறா, அவளை நீ போட்டு தள்ளணும் அப்படின்றது சொல்ல அந்த பொண்ணு அவங்க ஆல்ரெடி எனக்கு கொடுத்ததை திருப்பி கொடுக்கணும், அதனால எனக்கு பணம் வேணா, நான் ஃப்ரீயாவே பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. எங்க நம்ம படத்தோட ஹீரோவும் பாஸ் கிட்டே வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டே, பாஸ் அவங்க பாவம், அவங்கள விட்டுருங்க, அவங்க விட்டாதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்ல பாஸ் என்ன மிரட்டியா, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, என்ன அடிச்சுட்டு போக முடியுமா அப்படின்னும் போது பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆல்ரெடி பாதாமோட ஓடுகள் இருக்கும், அதை கீழே தெறிக்க விடுவாரு. அந்த சத்தத்தை கேட்டு ஃபைட் பண்ணலான்னு ஆல்ரெடி பாஸ் ஒரு 3 ரவுடிங்ல இறக்கிருப்பாரு வேற நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க ஹீரோவை போட்டு பொழந்து கட்டி ஹீரோவை மர்டர் பண்றதுக்காக பேக்ல வச்சு க்ளோஸ் பண்ணுவாங்க. அதே நேரத்துல இங்க பாட்டிக்கு திரும்ப அமினேஷியா ப்ராப்ளம் வந்துடும். அதனால போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வருவாங்க. அங்க ஹீரோ இருக்கிற அட்ரஸ பேசிட்டே இருக்கும் போது பாட்டி தன்னோட பையன் அங்கதான் இருக்கான்னு நினைச்சிட்டு போலீஸுங்களுக்கு டெம்கி கொடுத்துட்டு கார் எடுத்துட்டு ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப பாஸ்க்கு கால் பண்றாங்க, என் பையனை விட்டுரு அப்படின்னும் போது, கிளவி நேர்ல வந்து பேசினும் போது, டேய் திரும்பி பாடுறா முன்னாடிதான் இருக்கேன் அப்படின்னும் போது பாட்டி அந்த இடத்துக்கே வந்துருவாங்க. ஒரு பெரிய வெப்பன் வச்சிருப்பாங்க. அங்க இருக்க இங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணி காலி பண்றாங்க. பாட்டி உன் வயசுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவருன்னும் போது, டேய் வயசு என்னடா வயசு, தில்லுன்னு தான் என்கிட்ட ஃபைட் பண்றான்னும் போது அவன் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவான். பாட்டி எல்லாரையும் அடிச்சுட்டு ஹீரோவை வெளியே கூட்டிட்டு வந்துருவாங்க. ஹீரோ எழுந்த உடனே, பாட்டி நீ போலீஸ் ஸ்டேஷன் இல்லாம எங்கேயா இருந்த, உன் உயிருக்கு ஆபத்து, நீ போயிடணும் போது உன்னை எதுக்கு தெரியுமா நான் காப்பாத்தேன், என் குழந்தை என்னன்னு தெரியலடா, எனக்கு கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்துரும். இங்க பாரு பாட்டி இது ஆபத்தான இடம் அப்படின்னு பேசிட்டே இருக்க 3 பேரும் ஹீரோவை சுத்தி வளைச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவும் பாட்டியும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க இப்போ பாட்டியோட கண்ணுல ஒரு தண்ணியை ஊத்திடுவாங்க. அதனால பாட்டிக்கு கண்ணு எரிச்சலா இருக்கும், ஃபைட் பண்ண முடியாது. ஆனா ஹீரோக்கு ஆல்ரெடி கண்ணு இல்லாம ஃபைட் பண்ண தெரிஞ்சனால பாட்டியை ஹீரோக்கு பின்னாடி நிக்க வச்சுட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாரு. அப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுவாங்க. சண்டை ரொம்ப த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கும். இப்ப பாட்டியும் ஹீரோவும் சண்டையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ கிட்ட என் பையன் எங்கடா இருக்கான் சொல்றான போது ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துடும். பாட்டி உன் பையன் ஆல்ரெடி செத்து போயிட்டான், அவன் செத்து போன விஷயம் உன்கிட்ட யாருமே சொல்லாதனால்தான் நீ இப்படி சுத்திக்கிட்டு இருக்க, அவன் எல்லாம் இறந்துட்டான், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்ல பாட்டிக்கு பயங்கர கோவம் வரும். என்னடா சொல்ற, ஆமா நீ அவனை விட்ட பிறகு சின்ன வயசுல அவன் இறந்துட்டான், இந்த உண்மையெல்லாம் உன்கிட்ட மறைச்சிட்டாங்கன்னும் போது பாட்டி ஹீரோவை போட்டு அடிச்சுட்டு வில்லன் கிட்ட போறான். அவன் கிட்ட கேட்டா தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவன் கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. கடைசியில அவனை கொலை பண்ண போறதுக்குள்ள ஹீரோ தடுத்துறாரு. இல்ல பாட்டி நீ திரும்பவும் ஜெயிலுக்கு போகணும் நான் விரும்பல, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணல லைஃப் லாங் என் கூட இருக்கிறேன்னு, நான் தான் உன் பையன், நீ என் கூட இருக்கணும், இந்த கொலை பண்ணாத, இவெல்லாம் அவ்வளவு சீனு கிடையாது, இவனெல்லாம் நீ லைட்டா அடிச்சாலே அவன்லாம் எழுந்துக்க பல வருஷம் ஆகும், நீ அவனை கொலை பண்ணாத விட்டுரு அப்படின்னு சொல்ல 2 பேரும் அம்மா பையன் பாசத்துல உருக கேங்ஸ்டர் காண்டு வந்துடும். டேய் 2 பேரும் சேர்ந்து என்னையாடா டம்மியாக்க பாக்குறீங்கன்னு சொல்லி கன்னை எடுக்க அதுக்குள்ள போலீஸ் ஆபீசர் அவனை ஷூட் பண்ணி பிடிச்சிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில இரவும் சில தவறுகள் பண்ணனால போலீஸ் பிடிச்சிருப்பாங்க. இப்ப அவங்க அம்மா வேகமா ஓடி வந்து ஹீரோவை பாக்குறாங்க. என்ன மன்னிச்சிடுறா, இவ்வளவு நாள் நான் ஜெயில இருந்த
இருந்தனால தான் உன்னை கவனிக்காம போனேன், அதனால தான் நீ தப்பான வழியில போயிட்டேன்னும் போது, கவலைப்படாதம்மா, நான் ரொம்ப நாள் ஜெயில இருக்க மாட்டேன், என் ஃப்ரெண்டும் போலீஸ் தானே, அவனை எல்லா உண்மையை சொல்லிட்டேன்னு சொல்லி எனக்கு ஜெயில் தண்டனையை கம்மி பண்ணிட்டான்னும் போது இதை கேட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்க பையன்கிட்ட, இங்க பாருடா, என்ன வேணா வாழ்க்கையில நடக்கட்டும், திரும்பவும் கெட்ட வழியில மட்டும் நீ போயிடவே கூடாதுன்னு சொல்ல, பண்ண மாட்டேமா, ஏன்னா நீ நீ சொல்லி கொடுத்த தற்காப்பு கலையும் நல்ல விஷயங்களையும் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அடுத்த நாள் காலையில கோர்ட்ல ஹீரோ உண்மைகள்லாம் ஒத்துக்கிட்டனால அவரோட ஜெயில் தண்டனைய கம்மி பண்றாங்க. ஹீரோ இப்ப ஜெயில இருக்காரு. இப்ப பாட்டியோட ஃப்ரெண்டு கிட்ட ஆபீசரும் பாட்டியோட உண்மையான பையன் இல்லைன்ற உண்மை தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அவன் நம்ம எல்லாம் போலீஸ் சொல்றது பொய்ன்னு அவனே நம்பிக்கிட்டான், அது நம்பினது நல்லதுதான் விடுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்டும் இதை அக்செப்ட் பண்ணது காரணம் என்னன்னா, ஹீரோ வந்த பிறகு பாட்டி சந்தோஷமா இருக்காங்க, அதனால அவங்களும் இந்த விஷயத்த மறைச்சிட்டாங்க. பாட்டிக்கு அமினேஷானால சில விஷயங்கள் ஞாபகம் வரும் போகுது, அதனால ஹீரோ தன்னோட பையன் இல்லைன்றதே அவங்க மறந்து தன்னோட பையன் தானே அவங்க மேல அன்பு அதிகமா வைக்கிறாங்க. இப்ப பாட்டிய முழுசா அவங்க ஃப்ரெண்டு தான் பாத்துக்கிறாங்க. மாத்திரையை கரெக்டா போடு, அப்பதான் புள்ள வந்த பிறகு ஒண்ணு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி மாத்திரையை கொடுக்குறாங்க. பாட்டி அங்க இருக்கிற போர்டுல ஹீரோக்கு இன்னும் எத்தனை நாள் வரைக்கும் ஜெயில் வாழ்க்கை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ ஜெயில இருக்காரு, ஹீரோட ஃப்ரெண்டு உள்ள வராரு. இன்னைக்கு நிறைய பேரை ரிலீஸ் பண்றாங்க, நீயும் வெளியே வர போறேன்னும் போது இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், என்னோட புது வாழ்க்கை நான் சந்தோஷமா வாழ போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. மக்களே, படம் வித்தியாசமா இருந்ததுல உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். அண்ட் பை.